வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கனகதாரா ஸ்தோத்திரம் தான் நம்ம கற்றுக்க போகிறோங்க. அதாவது தனமழை பொழியும் கனகதாரா ஸ்தோத்திரம். இதை என்னைக்கெல்லாம் பாடலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் பாடலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம் மிக 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 அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்க. அதாவது தனமழை பொழியும் கனகதாரா ஸ்தோத்திரம். இதை பாட பாட நமக்கு நம்ம வீட்டில் தனமழை பொழியும் என்பது நம்பிக்கை. அதாவது நமக்கு செல்வம், பொருள் மற்றும் வீடு வாசல், வசதிகள், புகழ் எல்லாம் நமக்கு தானாகவே நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். அதனால் கனகதாரா ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி வச்சுன்னு இந்த பாடலை பாடலாம். அற்புதமான பாடல். புக்கு இருந்தவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே சேர்ந்து பாடுங்க. புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுன்னும் பாடலாம். அப்படி புக்கு வேணும் அப்படின்றவங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்குதுங்க. சரி, வாங்க இந்த பாடலை நம்ம கற்றுக்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் பாடலாம் வாங்க. பொன்மழை பாடல்கள் கனகதாரா ஸ்தோத்திரம். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன், நேயத்தால் மேய்ச்சிலிருந்து நிகரிலா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்தமாய் பொன்விழி இரண்டை, மாது நீ என்னிடத்தில் வைத்தனை என்றார், நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமல தாயே, நீலமா மலரை பார்த்து நிலையிலாது அலையும் வண்டு, நிற்பதும் பரப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு, கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு, கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று, ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று, ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு, அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமல தாயே, நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும், நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார், பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி, பரபரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதே நீயும், அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு, ஆனந்தம் கொள்வதுண்டு, இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே, இருமையும் செழித்து வாழ யுகத்தினில் அருள்வாய் நீயே, மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை, மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும், அதிசய நீல மாலை அண்ணனின் விழிகள் கண்டு, அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம்
கொள்வதுண்டோ பதுமநேர் முகத்தில் ஆலே பது மத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற்பாய்ந்த கண்ணை பேத்தெடுத்தென்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கி கொண்ட பிழையிலா கமல தாயே கைடபரகன் தன்னை கடிந்த நின் கணவன் மார்பு கார்முகில் அன்ன தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்வன்னின் விழித்தான் என்று செய்தவ பிறகு வம்சச்சேயென பிறந்து எங்கள் திருவென வளர்ந்த தங்கை தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்தெடு விழியை என்மேல் கொண்டு வந்தருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமல தாயே போரினில் அரக்கர் கூட்டம் புறங்கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாழது கமல நங்காய் மங்கை நின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேறிய மாறன் உன்னை தேரென கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான் அன்றோ கூறிய விழியாய் ஒன்றன் குறுவிழி தன்னை என்பான் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமல தாயே மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் மாந்தருக்கு அருள்வேன் என்று மலர்மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரங்கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையிற் பார்த்தார் போதும் தாய் விழி பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் பதவி வேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமல தாயே எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமேனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியே வாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அன்னலமா தேவி கண்ணில் அருள்மழை வந்தார் போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்பும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் நீயே நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுத செல்வி சில்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேக தண்ணீர் சிதறுண்டு பாய்வதை போல் வேர்கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வே கொண்ட தோழினாய் உன் விழி கண்டால்
தீர்ந்து போகும். தேர்கொண்டேன் புரவி இல்லை செல்வமாம் புரவியாலே திருவருள் செய்வாய் நீயே பெரும் கமல தாயே. ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி. ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிகின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய். தீ கொண்ட கருத்து நாதன் திருப்பராசக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய். வாக்குயர் கமல செல்வி வாடை நீதன்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்ற ராயே. அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலைக்கடல் அமுதமாக அவதரி தொழுந்தாய் போற்றி. குன்றிட அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி. குளிர்ந்த மாமதியினோடும் குடி வந்த உறவே போற்றி. மன்றத்து வேங்கச்சேடன் வணங்கவர் மலரே போற்றி. மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி. என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி. எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி. தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி. தாமரை வதனங்கொண்ட தங்கமாமணியே போற்றி. தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி. தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி. தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி. தாமரை கண்ணல் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி. தாழ்மறை ஞானோ வார்த்தை தர்மமுே போற்றி போற்றி. பெண்ணென பிறந்தாய் ஏனும் பெருந்திறன் கொண்டாய் போற்றி. பிறகுவம் சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி. தன்னழி வேங்கடத்தான் தழுவிடும் கிளியே போற்றி. தத்து நீர்குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி. சித்திர கொடியே போற்றி. செம்மணி நகையே போற்றி. ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை செய்குயிலே போற்றி. பத்தினி பெண்டிர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி. பக்தருக்கு அருள்வாய் போற்றி. பணிந்தனம் போற்றி போற்றி. கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி. கமல பூவதனம் போற்றி. கமல மாவிழிகள் போற்றி. மண்ணிலும் விண்ணேலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி. மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி. பின்னவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி. விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி. எண்ணியபடியே உனை ஏத்தினேன் போற்றி போற்றி. இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி. மை வழி குவளை கண்ணாய் வைர வரையிலா திருவே போற்றி. வானவர் மன்னோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி. மெய்விழி செவிவாய் நாசி விழுந்திடும் இன்பம் போற்றி. விரித்த மேற்புலனும் கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி. கை நிறை செல்வம் யாவும் கடை கண்ணால் அருள்வாய் போற்றி.
காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி. செய்த தீவினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி. சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி. அற்புதமான பாடலை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு என் கூடவே சேர்ந்து பாடி பாடலை கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 16 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோங்க. மிச்சத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பாட கற்றுக்கலாம். நிறையா பெரிய பாடலுங்க. இது 21 பாடல் இருக்குது. இன்றைக்கி 16 பாடல் தான் நம்ம பாடியிருக்கோம். அதாவது நேரமின்மை காரணமாக ரொம்ப லாங் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால தான் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த பாடலை மிச்சத்தை நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி இந்த பாடலை நம்ம கற்றுருக்கோம் இல்லையா. இந்த பாடல் செவ்வாய்க்கிழமை தோறமும் பாடலாங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பாடலாம். கோவிலையும் பாடலாம், வீட்லேயும் பாடலாம். ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம். சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை இந்த பாடல் எல்லாரும் யார் வேணாலும் பாடலாங்க. தனமழை பொழியும் அற்புதமான சக்தி வாய்ந்த கனகதாரா ஸ்தோத்திரம். அற்புதமான ஸ்தோத்திரங்க. அதாவது நமக்கு தங்கமழையே பொழியுமா. அதனால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாட பாட நமக்கு செல்வ வளம் கூடும். குடும்பத்தில் நமக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் மற்றும் செல்வத்தில் மேன்மை பெறுவோம். மற்றும் நமக்கு தனம் தானியத்துக்கு குறைவே இருக்காது, என்றுமே நமக்கு நிறைஞ்சி இருக்கும். அதனால தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாட 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 நமக்கு நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் சேரும். நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மற்றும் லக்ஷ்மியின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாரும் கத்துண்டு அம்பாளுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நம்முடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் அப்லோடு செய்யும்போது ஷாப்பிங் ஜோன் வருங்க. ஷாப்பிங் ஜோனை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்களாமலே போகிறோம். ஷாப்பிங் ஜோன் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்க அப்படியே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.